உனக்கே எடுக்குமாடா? தலைவாரி என்ன பண்ண போற நீ? எப்படா இந்த மாதிரிலாம் இருக்கீங்க? அதான் அஜித் வந்து எப்படி தெரியுமா, அந்த போன வீடியோலயுமே சமைக்கிறது நீ என்ன சமைக்கிறது நான் பாத்துறேன்டா இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு உக்காந்துருப்பா. அதான் கூட இருக்கும் போது பேசணும். என்னடா சண்டே நமக்கு 2 பேருக்கும் வலியா? காலைல நல்லா தானே இந்த காலைல கூட ஒரு பொண்ணுகிட்ட போய் பேசிட்டு வந்திய. எதுக்கு இப்பவே காலைல வந்துக்கிட்ட? அதெல்லாம் மேரேஜுக்கு பின்னால வந்துக்கலாம்டா டார்லிங். இப்ப வாட்டர் மிலன் ஸ்டார் பேட் பண்ணிட்டாருங்க. ஐடியாவா? ஆமா. ஏன் மச்சான் அவன் பேசுறது அப்படி ஓவரா பண்ண ஆரம்பிச்சான். ரொம்ப பேச ஆரம்பிச்சிட்டான். நடிப்புன்னு சொல்லிட்டு ஏதோ பண்றீங்க. டாக்டர் தான்டா, டாக்டர் திவாகர்ன்றது கரெக்ட் தான். நீ நடிக்காம போ, தப்பு. அது உன்னோட விருப்பம், அது உன்னோட இது. ஆனா மத்தவன தப்பா பேசு. யாரு கொடுத்த உரிமை? கம்பெனி நான் அவன் இதுலயே போயிட்டு கமெண்ட் எல்லாம் பண்ணிருந்தேன். ஆனா பண்றது ஒழுங்கா பண்ணுங்க, இல்லையா கத்துக்கிட்டு பண்ணுங்க. அப்ப கூட இல்லம்மா நம்ம ஆக்டிங்ல நல்லா இருக்குமான்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்றான் அவன். அப்ப எவ்வளவு வெறியா அவன் எனக்கு அவ்வளவு ஃபோர்ஸா இருப்பேமா. ரொம்ப சந்தோஷம் என்னன்னா அவன் பேன் பண்ணிட்டாங்கப்பா. எப்படியோ ஏதாவது பண்ணி மேல வந்துட்டான். இப்ப நான் நம்ம கூட தான் பண்ணுவோம். சிவசக்தியா இழுப்போம், சிவசக்தியா பழைய காலில் இழுப்போம், இழுத்து வச்சு செய்வோம். சும்மா காலையே இல்ல சொல்றேன் மச்சான். இல்ல இந்த மாதிரி நம்ம ஃபேமஸ் ஆகலாம்னு சொல்றேன். அந்த மாதிரி நம்ம ஃபேமஸ் ஆக தேவையில்ல. நம்ம ஃபேமஸே ஆக தேவையில்ல. வாங்கிடுவா குழந்தைக்கு பாரு பேம்பஸ் போட்டுருவோம். உங்களை வச்சு பேம்பஸ் வாங்க முடியாது, பேமஸ் எல்லாம் ஆக முடியாது. மச்சான் பேம்பஸே 200 ரூபாய் சொல்றான்டா. கையில 20 ரூபாய் தான் இருக்குது. இந்த வயசுல யூஸ் பண்றியா என்ன? பெரிய சைஸ் கொஞ்சம் ரேட் 30 ரூபாய் கிட்ட இருக்கும். 30 ரூபாயா? ஆமா. என்னோட மச்சான் என்னோட அக்யூரேட்டா சொல்றடாவா? ஆனா அவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ். எப்போதும் நான் பாதுகாப்பு வலயத்துடன் இருப்பேன். உங்களுக்கு பிடிச்சா நீங்களும் போட்டுக்கலாம். மச்சான் எனக்கு இன்னொரு கேள்வி. போன வீடியோல ஜிம் பத்தி சொல்லியிருந்தல, உன்னோட பாடி எல்லாம் போட்டுன்னு ஒரு சில பேர்லாம் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணாங்க. என்னடா பாடியே இது இல்ல, போட்டோல அப்படி தெரியுது, நேர்ல பார்த்தா நல்லா இருக்கும் பாடி அப்படி. இன்னொன்னு வந்து போஸ்ட் முடிச்சுட்டு வந்த பிறகு உடம்புலாம் அப்படிதான் இருக்கும், ஒட்டமா தான் தெரியும். அத பத்தி சொல்ல மச்சி. இல்ல மச்சான், டயட்ல இருக்கிறதெல்லாம் ஒரு விஷயம் இல்ல. மினிமம் ஒரு ஸ்டேஜ் வரும்னா ஒரு மாசம் 2 மாசம் அளவுக்கு ஆச்சு டயட்ல இருக்கணும். மினிமம் அது ஒரு 13 நாள்ல தான் திடீர்னு எங்களை ஏற்றி விட்டோம். ஆமா சரி ஓகே. இப்போ நம்ம ஸ்டேஜ் ஏற போறோம். அப்போ எத்தனை நாளுக்கு முன்னாடி வாட்டர் கட் பண்ண சொல்லுவாங்க? 2 நாளுக்கு. வாட்டர் தொடக்கூடாதா? தொடவே கூடாது அவங்க சொல்லுவாங்க. இந்த அளவு இந்த ஐ படத்துல கூண்டுல கொடுப்பாங்களா அந்த மாதிரி. அப்பா இதெல்லாம் பண்ணியா? ஆனா அத பண்ண பிறகு நானே ஹோட்டல் கூட பாக்கறேன்டா, என்னடா இப்படி இருக்கும். ஆனா அதுக்கப்புறம் தண்ணி குடிக்கும் போது சந்தோஷமா இருக்குதானே, அப்படியே வாழ்க்கையை ஏதோ திரும்பி கிடைச்ச மாதிரி. நாங்க வந்து ஸ்டேஜ் ஏறும்போது மாஸ்டர் கிட்ட போய் என்ன கேட்டோம் தெரியுமா? நாங்க இவ்வளோ கஷ்டப்படுறது ஒரு மேட்டர் இல்ல, எங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடைக்குமான்னு அவர்கிட்ட போய் பேசணும். அப்ப அவர் வந்து எந்த ஒரு பதிலும் சொல்லல. ஆனா நாங்க வந்து தேர்ட் பிரைஸ். அதான்டா, இப்போ ஒரு விஷயம் கிடைக்கும் கிடைக்காதுன்றது தேவையில்லை. நம்ம பர்ஃபார்மன்ஸ் பண்றோமா, நம்ம முயற்சி பண்றோமான்றதுதான் முக்கியம். முயற்சி பண்றோமா, ஹார்ட் ஒர்க் பண்றோமா, அதுதான் விஷயம். நீ முயற்சி பண்ணிருப்பல, அந்த முயற்சிக்கான ஏதோ ஒரு விதத்துல உனக்கு அது கிடைச்சிரும், பலன் கிடைச்சிரும். ஓகேவா? அது மாதிரி நீ பூமா முயற்சி பண்ணீங்க, ஏதாவது ஒரு விதத்தை கிடைச்சிரும். நான் என்ன பேசிட்டு இருக்கேன், நீ என்னடா இம்ப்ரெஸ் பண்ணி, ப்ரொபோஸ் பண்ணி, பிக்கப் பண்ணி, லவ் பண்ணி, அவன் வீட்டுல கேலி வாங்கி அதெல்லாம் கொண்டு வந்து எவ்வளவு பெரிய சாதனை. அந்த சாதனை பத்தில எங்க பெருமெல்லாம் பேசக்கூடாது விடுறா. அது நமக்குள்ள இருக்கிற சாதனை தான். அதான் முடிஞ்சிச்சுல, முடிஞ்சு போனதே எட்ட ஞாபகப்படுத்துற. முடிஞ்சது முடிஞ்சு போச்சு, கதம் கதம். முடிஞ்சு முடிஞ்சிச்சு. ஹார்ட் ஒர்க் பண்ண. எது ஹார்ட் ஒர்க் பண்ண சொல்ற? காதல். முன்னாடி ஒரு பெரிய லவ் ஃபெயிலியர் ஒருத்தர் இவனா லவ் ஃபெயிலியர்ல இல்ல, பல பெண்களின் வாழ்க்கையை கெடுத்தவன். இல்ல பெண்கள் தான் அவன் வாழ்க்கை கேளு, அவங்க கதையை கேளு. நீங்க சொல்லுங்க, உங்க காதல் கதையை பத்தி சொல்லுங்க. காதல் எல்லாரும் அதெல்லாம் தெரியாது, நீங்க சொல்லியே ஆகணும். பல பெண்களின் வாழ்க்கையை நீங்க கெடுத்தீர்களா, இல்லை பல பெண்கள் உங்களை வாழ்க்கையை கெடுத்தார்களா? சொல்லுங்கள். இருக்குது மச்சான். இருக்கட்டுங்க, அது ஓரமா இருக்கு. நீங்க சொல்லுங்க, கேள்விக்கு பதில் வரணும்ல. கேள்விக்கு பதில் வேணாமா? வெளியே எடுக்க வேணாம்னு சொல்றான். பழசு எடுக்காத. இந்த தேவா பத்தி உனக்கு தெரியாதுன்றான். தேவா உள்ள எத்தனை பெண்களை வச்சிருக்கான்னு தெரியல. உள்ள என்ன நிறைய இருக்குது. பல பெண்களோட கெடுத்தவன் இது உட்காந்து இருக்கான் பாரு. ஆஹா, ஆமா, பல பெண்கள் சொல்ல முடியாது. ஆன்டி ஆயா. சரி, போன இதுல ஏதோ வான் தங்கச்சி இழுத்தால, அது என்ன கதை இது? என்னப்பா இதெல்லாம் தப்பு இல்லையா? அவனை கேட்க சொன்னால என் மச்சான் கேளு மச்சான். சொல்றேன் உன் காதல் புராணத்தை. சொல்லு. அதான் உங்க காதல் புராணத்தை சொல்லு.
இப்பொழுது உங்கள் பக்கம் கேமரா திரும்பி விட்டது. லவ் பண்ணனே சொல்லியே, லவ் பண்றேன்னு சொன்னேன். அது உங்ககிட்ட வந்துச்சா, பேசுச்சா? அதெல்லாம் எனக்கு அதெல்லாம் தெரியாது. அது பேர் என்ன சொல்லு? அலமேலு. 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 சரி சொல்லு, என்ன அலமேல சிரிச்சு திரும்பிட்டா? நான் சிரிக்கலாம், நீ சிரிக்க கூடாது. பழசு எடுக்க வேணாம். பழைய சொல்லலாம் நான் எடுப்பேன். நீ சொல்லு. பரவாயில்ல, எனக்கு பழசு தான் பிடிக்கும். சந்தோஷமா போறோம். நாங்க சந்தோஷமா போறோம்ப்பா, நீ சொல்லுப்பா. அப்புறம் டிப்ரெஷன் ஆயிருவாமா சார். சுரேஷே நாளை இட்டுன்னு போயிட்டலடா தாடா கோச்சாரா. டேய் இன்னும் எவ்வளவு நேரம் தான்டா போயிட்டே இருக்குது. பாத்துனா ஐயோ அந்த கதையா ஏன் கேக்குற? ஐயோ நேத்து நைட்டு தான்டா போயிட்டு வந்தேன். படம் நல்லா இல்லன்னு சொல்ல முடியாதுடா. எப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாவே அல்டிமேட். ரத்தம் கூட இல்ல, அது மாதிரி காமெடியாவும் ஒரு மாதிரி ஃபயராவும் கொண்டு போய் விட்டானுங்க. ரஜினி தான் எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணுவான்னு பார்த்தா ரஜினி இன்னொருத்த கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான். ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். இன்னொரு என்னன்னா, விழுப்புரத்து மக்களுக்கு தெரியும் என்னன்னா, நீங்க சும்மா சும்மா நடந்து கூட போங்க, நம்ம போலீஸ்காரன் புடிச்சிருவாங்க. விழுப்புரம் மட்டும் எல்லா இடத்துலயும் சொல்றேன், அப்படியே என்ன புடிச்சு ஏதாவது மாட்டி விட்டுறாதீங்க. அந்த படத்துல இதே மாதிரி ரோட்ல போயிட்டு இருக்க ரோட்ல வந்து வில்ல வந்து அந்த பொண்ணை புடிச்சு அடிக்கிறான், என்னமோ பண்றான்டா. ஏதோ மிச்சம் சாப்பிடற மாதிரி எல்லாம் சைட்ல போயினே இருக்கிறான். நான் அவனுக்கு மாட்டிக்கினேன். நமக்கு என்ன, வா போ. இவ்வளவு அமளிதமளி இங்க நடந்துட்டு இருக்கு. டம்மியா உட்கார்ந்து ஒருத்தர் மிச்சம் தின்னுட்டு இருக்கா. இப்போ நம்ம இப்ப இங்க ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது, ஏதோ நடக்குது மச்சான், அடி ஏதோ சண்டை போடுறானுங்க, ஏதோ ஒண்ணு, நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம பதில் சொல்லுடா, வாய மூடு. சைடுல பார்த்து அப்படியே ஒதுங்கி வழி விட்டா போதுன்னு சொல்லிட்டு போயினே இருக்கும். ஏதோ சண்டை நடக்குதுப்பா, சண்டை நடக்குது. அந்த டைம்ல நம்ம என்ன பண்ணுவோம்? என்னடா நடக்குதாங்க? ஏய் யாரடா தொட்டு விட்ட? ஏன் ஏரியால வந்து என்ன தொட்டு விட்ட? மச்சான் கால் பண்றா நம்ம பிள்ளைங்களுக்கு. ஏய் நமக்கு சண்டை நடந்தாலடா, வெளியில யாருக்கும் சண்டை நடந்தா? ஆனா பாவி அதுக்கே நடக்குது, நம்ம யாரை கேக்குறது? கடைசியா ஒருத்தர் வந்தாருடா, அமீர் கான் வருவான்பா. எதுக்கு வருவான்? வருவான், எதுக்கோ வருவான். அது ஏன் கேக்குற? இது கேளுல. சரி ஏதோ ஃபயரா நடக்க போகுது, ஏதோ வெட்டிக்க போகுது சம்பவம், இதுக்கப்புறம் பார்த்து ஏதோ எடுக்க போறானுன்ற மாதிரி எல்லாம் உட்காந்து பாத்துட்டு இருக்கேன். சரி இது வரைக்குமா போயிடுச்சு, ஏதாவது கொஞ்சம் நல்லா எடுப்பானுன்னு பார்த்தா கடைசியில 20 ரூபா காஜா பீடிக்கு வந்து முடிச்சு விட்டு போயிட்டானுங்களா. டென்ஷனா இருக்கு, பீடி இருக்கா? அஜித் காரு என்ன பண்றீங்க? வேடிக்கை பாக்குறியா? அதான் முன்னாடி போற ஆன்டி வந்து அப்படியே சைட் அடிச்சிருக்க வேண்டியது. நீ அப்படியே லவ் ஃபீல் எல்லாம் பேசும்போது எனக்கு ஹார்ட் எல்லாம் பிரேக் ஆச்சு. சிலர்த்து போய் சில்லறையெல்லாம் விட்டுருந்தேன். டிரைவரே கண்ணாடி தெரியல, பேக்ரவுண்ட் கண்ணாடி தெரியுதுல. ஆனா உண்மையா சொல்லணும்னா சிவசக்தி வந்து எப்படின்னா யாருக்குமே தெரியாது அவனை பத்தி, எனக்கு மட்டும் தான் தெரியும். ஏன்னா ஒரு லூசு. ஆனா இருந்தாலும் எல்லா இடத்துக்கும் கூட்டு போவான், எது இருந்தாலும் வாங்கி தருவான். ஆனா காசை மட்டும் நம்மளுக்கு கொடுக்க சொல்லிட்டு வந்துருவான். ஆனா நல்ல மனுஷன் அவன். என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? ஏய் இத வர்றா, ஏய் இதுல போடுறா. குடுத்துல ஒர்க் ஆகாம ஒர்க் ஆகாதல. அந்த ஏதோ ஒயர் கீரெல்லாம் சொருகிற மாதிரி இருக்கு, அது நான் ஒர்க் ஆகலையா? வராது, அதான் பெட்ரோல் புடிங்கச்சாச்சு. யா இட்ஸ் மீ. எங்க வச்சிருக்க? அது கீழே தான் இருக்குது பாரு. அடி அங்க இருக்கு பாருடா. அவனுக்கு கண்ணு தெரியுது, உனக்கு கண்ணு தெரியல பாத்தியா? வச்சா சாரப்பாம்பு இடுப்ப வச்சா நட்சத்திர தொட்டி வச்சா. பாடுனா சொல்லுங்க, பாடு மச்சான். நீ பாடு மச்சான். பல பெண்கள் வாழ்க்கையில விளையாடும் போது பாடி இருப்பல. டிரைவர் எப்படி போறாரு? டிரைவர் எல்போட இருந்தாலும் தலை ராசின்னு சொல்லிட்டு கரெக்டா. ஆமா ஓல்டு முன்னாடி வண்டி நிக்குது, பின்னாடி இதை அடிச்சிட்டு இருக்கான். யாரு அடிக்கிறான்? ஏய் நடி அடிக்கிட்டா இல்லா. நீ பொறுமையா போய், அவன் என்னதான் பண்றான் நானும் பாக்குறேன். வண்டியில எல்லாருமே முந்திக்கிட்டே போறீங்க, எங்கடா போறீங்க? அவங்களுக்கு நிறைய வேலை இருக்கும் மச்சான். அடங்கோ போய் சொல்லடா. யாரா அவனுங்க? டிரைவரே டிரைவரே வாட் டேக் பண்ண ஓட்டே ஓட்டே டிரைவரே போய் பழத்துட்டு ஏத்த ஏத்து முடி. டிரைவரே முந்திரா முந்திரா. ஏய் வாடா போடாங்கடா. டிரைவர் அடங்கோ பாய் ஓட்டா.
மாட்டு கொம்பு திமிரில மாம வந்து சிக்கி கிடிச்சே. சும்மா என்ன சும்மா இதெல்லாம் சும்மா என்ன சும்மா டேய் சும்மா சும்மா என்ன சும்மான்னு சொல்லு. சும்மா சொல்லு. மட்டும் ஆ பிரேக்கப் ஈஸியா சொல்லிடுறாங்க. ஏன் ஃபர்ஸ்ட் நாம பிரேக்கப் சொன்னாலும் இன்னும் நம்ம அந்த பொண்ணை வந்து மனசுல அப்படியே நினைச்சிருக்கோம். பொண்ணுங்க நியாயமான கேள்வி. ஆனா அது இங்க வர வேண்டியது இல்ல, பொண்ணுங்கிட்ட தான் வர வேண்டும். ஆனா எனக்கு என்ன ஒரு கஷ்டம்னா என் மச்சானுக்கு வந்து தங்கமான பொண்ணு கிடைச்சிச்சு. அதுதான் எனக்கு கஷ்டம். எப்படி வித்துடலான்றா? இவனே வேணாம்னு சொன்னாலும் என் தங்கச்சி ஓடி வந்துரும். ஆனா அது என்னமோ மூச்சுக்கு 300 தடவை போனு, எனி டைம் மெசேஜ். ஆனா ஒண்ணுடா எனக்கு அதுல பிடிச்சது என்னன்னா, என் கூட இருக்கான்னு சொல்லுவான், இந்த மாதிரி பிரகாஷ் கூட இருக்கான்னு கட் பண்ணிப்பாங்க. அது யாருக்கு வரும் தெரியல எனக்கு இப்ப வரைக்கும். யாருக்கு மேல நாங்க என் கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸுங்க அப்பா அவனுங்களை பத்தி சொல்லணுமே. அவனுங்க என்னதான் பண்றானுங்கன்னே தெரியல. காலேஜ்ல லவ்ன்ற ஒரு பேர்ல ஒரு கசமிச்சு இது ஒரு கர்மாந்திரத்தை பண்ணிட்டு இருந்தானுங்க. என் மச்சான் 2-3 லவ் பண்ணா. அவன் 2-3 எங்கடா பண்ணான்? மச்சான் நான் சொல்றது கேளு. இல்ல உண்மைகள் பிறந்தாதான் எல்லாமே நல்ல வழி கிடைக்கும். இவனுக்கு ஏதோ நேரம் நல்லா இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன் சொல்லு. 2-3 லவ் பண்ணாம பாரு, எல்லாமே வேஸ்ட். அவ்வளவுதானா பண்ண. ஆனா இவனே ஒண்ணு தெரிய வந்துச்சு பாரு. அப்ப பண்ணியா? நாமளா தேடி போறதோட நம்மள தேடி வர்றது. நான் வந்து இததான் நல்லா புரிஞ்சு எப்பவுமே சரி, நம்மளுக்குன்னு ஒண்ணு தேடி வரும். ஒரு பொருள் தேடி வரத்தானே மறுபடியும் போகுது. நீ தேடி வந்து போகுதுன்னா அப்ப அவன் மேலதான் தப்பு, அந்த பொண்ணு மேல தப்பு இல்ல. ஏன் மேல வராளுங்க தேடியா வந்துச்சுல. மாமா நீயே சொல்ற, தேடி போனாலும் போறாளுங்க, தேடி வந்தாலும் போறாளுங்க. என்ன பண்றது? லவ் பண்ணவே கூடாதுன்ற என்ன பண்ணணும்? தட் இஸ் சிம்பிள். அப்புறம் ஏன் என்ன பண்ணலாம் கேட்க கூடாது. நான் வந்து நான் தெரியாம பண்ணிட்டேன். குடிக்கிற பையனா தெரியாம பண்றது. பொண்ணு லவ் பண்ணு. பொண்ணுதானா? ஏய் பொண்ணுதானா? பொண்ணுதானா லவ் பண்ணு? அப்படியா இல்லடா, பொண்ணுதானா. அந்த பொண்ணு போட்டோன்னு எவனாவது பார்த்து பொண்ணா சொல்லிட்டானா எல்லாருக்குமே கேக்குற கேள்வி என்னன்னா, நீ பண்ணது பொண்ணு இல்ல. கலாய்டா. பாக்குறதுக்கு ஆயிடுச்சு இல்ல உனக்கு. அது பிரேக்கப் இல்லடா, அது ஒரு மாதிரி ஒரு கேவலமான இதுடா. அது எனக்கு ஒவ்வொரு நாளும் வந்து சொல்லும் போது, ஆனா அதுதான் வச்சு ஹைலைட். ஒவ்வொரு நாளும் பிரேக்கப் சொல்லுவேன். மச்சான் இதெல்லாம் பேச போறது இல்ல, அது இது பண்ண போறது இல்ல சொல்லி எல்லாம் பேசுவேன். இவனும் மானங்கிட்ட வந்தான். இந்த ஜெனரேஷன்ல லவ்ன்றதெல்லாம் செத்துருச்சு, அவ்வளவுதான், பினிஷ். எப்பவுமே சாவாது. என் மச்சான மாதிரி ஆளு இருந்தா. லவ் எப்பயுமே சாவாது, லவ் இவனுங்களால சாவுன்றதுதான் சொல்ல வர்றானுங்க. டிப்ரெஷனா? வேணாமே. சரி ஓகே, வாழ்க்கையில நிறைய செருப்படி வாங்கிட்டா போடுது பொண்ணுகிட்ட. சரி விடுங்க, அவனை இழுக்க வேணாம். சரி என்ன மச்சா செஸ்ட் இவ்வளவு பெருசாகுது?